You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு எபிசோடில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் கண்மணி போல காத்து இந்த நாளை நம்முடைய வாழ்க்கையில் தந்து நம்மை பலப்படுத்தி இவ்வளோ தூரம் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டு வருகிறார். அவர் தொடர்ச்சியாய் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கடந்த நாட்களெல்லாம் காத்த தேவன் தொடர்ந்து இந்த நாளிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவர். இயேசுவை உறுதியாய் நாம் பற்றி கொள்ளும் போது தொடர்ச்சியாய் நம் முன்னேறி கடந்து போவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். எனவே இந்த நித்திய ஜீவன் என்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆண்டவர் துவங்கின அந்த நாளிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் 2 எபிசோடுகள் போடுவதற்கு கர்த்தர் கிருபை தருகிறார். போன பகுதியில் நம் மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பெனி ஏசாயா அவர்கள் நித்திய ஜீவனை குறித்து ஏராளமான வசனங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். இந்த முறை நாங்கள் 2 பேரும் ஒன்றா உட்கார்ந்து பேச முடியாத சில சூழ்நிலைகள், அவங்க ஊழியங்கள் எல்லாம் இருக்கிறபடியால் இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நித்திய ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் இந்த நித்தியத்தை குறித்து பேசுகிறோம்? காரணம் அதுதான் நிரந்தரம். இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை தற்காலிகமானது. எப்போ முடிந்து போகும் என்பது நமக்கு தெரியாது. நம்முடைய வாழ்க்கை எந்த நேரத்திலாவது இந்த உலகம் விட்டு பிரிந்து போகலாம். அதுக்கு பிறகுதான் நம்முடைய வாழ்க்கையில் நித்தியம் வருகிறது. அந்த இடத்துக்கு கடந்து போய் இது தற்காலிகமான வாழ்க்கை வாழ்கிறது அல்ல, நித்தியமாய் ஒன்று தேவனோடு கூட இணைந்திருப்பது, இல்லையனால் தேவன் இல்லாத ஒரு இடத்தில் இருப்பது. தேவன் இல்லாத இடத்தில்தான் சாத்தானும் அந்தி கிறிஸ்துவும் அவனோடு கூட விழுந்து போன தூதர்களும் அவனுக்காக இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள், தேவனுக்கு கீழ்ப்படியாத செய்யக்கூடியவர்களும், மிருகத்தின் முத்திரையை வரும் நாட்களிலே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் தரித்துக் கொள்கிறவர்களும் எல்லாம் ஆக்கினி தீர்ப்பு, அக்கினி கடலிலே பங்கடிவார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நாம் அந்த இடத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லிதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள் கடந்து வந்து அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் மீட்டெடுத்திருப்பதற்கு நோக்கம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் ஒரு வேளை நாம் ஆண்டவரால் உயர்த்தப்பட்டிருக்கலாம், தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணி தொடர்ந்து போஷித்து வழிநடத்தி கொண்டு வருகலாம். அதனால மாத்திரம் ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை மீட்கவில்லை. நாம் நித்தியத்துக்கு வந்து சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இயேசு இந்த உலகத்துக்குள் கடந்து வந்தார். ஒருவேளை உலகத்தில் உள்ள மனிதர்கள் இந்த உலக வாழ்க்கை ரொம்ப மேன்மையாய் வாழ வேண்டும் என்று அவர் யோசித்திருந்தார், அவரே வாழ்ந்திருப்பார். அவரை பின்பற்றின சீடர்களை வாழ வைத்திருப்பார், அப்போஸ்தலர்களை வாழ வைத்திருப்பார். அவரை நம்பின எல்லாரையும் இந்த உலகத்தில் உயர்ந்த இடத்துல அவர் மனது வைத்தால் இந்த உலகத்தில் உள்ள பணக்காரர்களை பார்க்கிலும், நம்ம இந்தியாவில் அம்பானி சொல்கிறோம், அதானி சொல்கிறோம், இல்லை வெளிநாட்டில் பில்கேட்ஸ் சொல்கிறோம், அந்த மாதிரி நிறையா துறையில் உள்ளவர்கள் பணக்கார் பட்டியலில் இவர்கள் உயர்ந்தவர்கள், அவர்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய பட்டியலில் இருக்கக்கூடியவர்களை பார்க்கிலும் தன்னை சார்ந்திருக்கிறவர்கள் இன்னும் மேலான ஒரு வாழ்க்கையை அவரால் வாழ வைக்க முடியும். ஆனால் அவைகள் முக்கியம் அல்ல என்ற நோக்கத்தோடு தான் பாடுகள் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் அந்த பரம வாழ்க்கையில் பங்கடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தேவன் இந்த உலகத்தில் நம்மை வழிநடத்துகிறதை மிக துல்லியமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாக பவுலை கூப்பிட்ட போது கூட அவர் நல்லா குதிரை ஓட்டுருவார். ஏன்னா குதிரை மேலே தான் போயிட்டு இருந்தார் அவர் சந்திக்கிறப்ப.
என்னை பின்பற்று, நான் உனக்கு ரதங்களை தருகிறேன் என்று அவர் சொல்லலை. என்னை பின்பற்று, இப்போ இருக்கிற பதவியை பார்க்கல, நான் உயர்ந்த பதவி இந்த உலகத்தில் உனக்கு தரேன்னு சொல்லலை. நீ எனக்காக எவ்வளவு பாடுபட வேண்டியது இருக்கிறது என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அனனியா தீர்க்கதரிசியிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறதே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். சீஷர்களும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஒருவரும் இந்த உலகத்தின் மேன்மைக்காகவோ மேன்மை உள்ள வாழ்க்கை வாழணும் என்ற நோக்கத்தோடு கூட ஒருத்தரும் அலைந்ததாய் வேதத்தில் சொல்லப்படவில்லை. யூதாஸ் காரியத்து மாத்திரம்தான் அந்த பணப்பையை சுமந்து கொண்டிருந்தான். இப்போ நம்ம சொல்கிறோம் ட்ரெஷரர்னு சொல்கிறோம். அந்த நாட்களில் அவன் இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் ட்ரெஷரராக இருந்தான். அந்த பண மயக்கமோ என்னென்பது தெரியல. சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை ஏதோ ஒரு நிலம் அவன் வாங்க வேண்டும் என்று சொல்லி தான் அவன் இயேசுவை காட்டி கொடுத்தான் என்பதை சரித்திரத்தில் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்படியானால் அவன் ஒன்றி மிஸ் ஆயிட்டான். ஆனால் மீதி சீடர்கள் எல்லாம் இயேசுவுக்காக இரத்த சாட்சிகளாய் மரித்திருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. யோவானுடைய மரணம் எப்போ நேரிட்டது, எங்கே சம்பவித்தது, அவர் உயிரோடு கூட இருக்கிறாரா இல்லை மரித்து போனாரா என்பது நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் மீதி 10 சீடர்களும் கொடுமையான முறையில்தான் அவர்கள் தாக்கப்பட்டு அவர்களை கொன்று போட்டார்கள் என்பதாக சரித்திரத்தில் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து இயேசுவுக்காக தன்னுடைய உயிரை அவர்கள் பணயமாய் வைத்திருந்தாலும் வரப்போகல அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே அவர்கள் தேவனோடு கூட உட்கார்ந்து ஆளுகை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று தேவன் யோவானுக்கு வெளிப்படுத்தின அந்த விசேஷத்தில் ரொம்ப துல்லியமாய் அவைகள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நித்திய வாழ்க்கை ரொம்ப முக்கியமான ஒன்று. நாம் இந்த உலகத்தில் உள்ள உயர்வுக்காக, பணத்துக்காக, பொருளுக்காக, உறவுகளுக்காக, ஐக்கியங்களுக்காக, இச்சைகளுக்காக அந்த நித்திய வாழ்க்கை இழக்காதபடி நாம் தேவனோடு கூட இணைந்து வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் நம்மை நாமே ஒப்புக் கொடுக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தம்முடைய வல்லமையும் பிரசன்னத்தையும் விளங்க பண்ணி தெளிவான பாதையில் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். நம்மை நடத்துகிற இயேசு பொய் சொல்ல மாட்டார், மனம் மாற மாட்டார். அவர் சொன்னதை சொன்னபடியே செய்து முடிப்பார். கடந்த 27 ஆண்டுகள் என் கரத்தை பிடித்த தேவன் தொடர்ச்சியாக இதுவரை தம்முடைய இரக்கத்தின் கரங்களிலே என்னை வைத்து அவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். எத்தனையோ குறைவுகள் எனக்குள்ள இருந்தது, இருக்கிறது. அந்த குறைகள் எல்லாம் அவர் தான் நிறைவாக்குகிறார். தொடர்ந்து குறைவான வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல, பரிசுத்தத்துக்கு நேராய் முன்னேறி கடந்து போவதற்கும், உலக வாழ்க்கை விட்டு விலகி தேவ சமூகத்தை உறுதியாய் பற்றி கொள்வதற்கும், உண்மையும் உத்தமமாய் நிலைத்திருப்பதற்கும் ஆண்டவர் அந்த இரக்கத்தின் வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையில விளங்க பண்ணுகிறார். அப்போ இந்த நித்திய ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த நித்திய ஜீவனில் நாம் பங்கு பெற வேண்டுமானால் இயேசுதான் வழி தவிர வேற வழியே கிடையாது. என்னையே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு சுற்றி காண்பிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் வேதம் ஈவிதமாய் நமக்கு சொல்லுகிறது. The word of the Lord came to me again saying, What do you mean when you use the proverb concerning the land of Israel, saying, The father have eaten sour grapes, and the children's teeth are set on edges. As I live, says the Lord God, you shall no longer use the proverb in Israel. Behold, all souls are mine. The soul of the Father as well as the soul of the Son is mine. The soul who sins shall die. But if a man is just and does what is lawful and right, if he is not eaten on the mountains, nor lift up his eyes,
to idols of the house of Israel, nor defiles his neighbor's wife, nor approaches a woman during the impurity. If he has not oppressed anyone, but has restored to the debtor his pledge, has robbed no one by violence, but has given his bread to the hunger, and covered the naked with cloths. If he has not exalted unsure, not taken any increase, but he has withdrawn his hand from iniquities, and executed true judgment between man and man. If he has walked in my status and keep my judgment faithfully, he is just, he shall surely live, says the Lord. அப்போ இன்றைக்கு ஆத்துமாக்கள் எனக்குரியது. தகப்பனின் ஆத்துமாக்களும் பிள்ளைகளுடைய ஆத்துமாக்களும் எனக்குரியது. அப்படியானால் இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் சொல்லுகிறது போல என் ஆத்துமாவை அவங்க கொண்டு போயிட்டாங்க, ஏன் சபைக்கு வர ஆத்துமாக்கள் அவங்க கூட்டு போயிட்டாங்க, ஆத்துமாக்கள் நமக்குரியவைகள் அல்ல, எல்லாமே தேவனுக்குரியவைகள். அப்போ ரொம்ப தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆத்துமா நித்தியமாய் வாழப்போகிறது. ஆகையால் தான் அவர் சொல்லுகிறார், ye shall surely live. 9ஆம் வசனம், says the Lord God. எனக்கு ஆக்சுவலாக தமிழ் பைபிளில் படிக்க வராது, இதை டிரான்ஸ்லேஷனில் நாம் படித்து காமிக்க முடியும். ஆனால் நேரம் அதிகமாக இல்லாததுனால இங்கிலீஷில் உங்களுக்காக வாசித்திருக்கிறேன். ஆனால் தெளிவாக தெரிஞ்சுங்க, இந்த பகுதியில் ஆண்டவர் இந்த இடத்துல ரொம்ப தெளிவாய் அந்த நாளில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலியமாய் பேசின காரியங்கள் கர்த்தர் சொன்னதாவது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆத்துமாக்கள் கர்த்தருக்குரியது, நம்முடைய ஆத்துமா தேவனுக்குரியது. அந்த தேவனுக்கு ஏற்ற செயலில் இந்த உலகத்தில் நாம் நீதியாய் வாழும் போது தான் ஆண்டவர் அதை மீட்பார். அப்படி இல்லையானால் நம்முடைய நிலைமை பரிதாபத்துக்குள் சிக்கிக்கொண்டு ஆக்கினி தீர்ப்பை அடைவோம் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எடுக்கிற முயற்சிகள், நீதியாய் நடப்பதற்கு எடுக்கிற முயற்சிகள், ஒருவேளை பல விதத்தில் நாம் தோத்துக்கொண்டே இருக்கலாம். எத்தனை வயது கடந்தாலும் இந்த உலகத்தில் நமக்கு பாவம் போராட்டம் இருக்கிறது. காரணம், இந்த சரீர மாம்சத்தினால் இருக்கிறபடியால் இந்த மாம்சத்தின் இச்சைகள், இந்த உலகத்தின் விருப்பங்கள் நம்மை இழுத்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அவைகளை ஜெயிப்பதற்கு நம்மை நாமே ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஏன்னா பைபிளில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைக்கு சொல்லப்பட்ட அந்த தூதுகளில், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம், நீங்கள் அந்த 7 சபைகளின் தூதுகளில் ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் சொல்லுகிற விஷயம் என்னன்னா, ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். அடுத்தது, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. இந்த வார்த்தை எல்லா திருச்சபைகளுக்கும் அங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும். அப்போ ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு ஜெயிக்கிற காரியத்தை தேவன் வைக்கிறார். அப்படி ஜெயித்தவர்களுக்கு அவர் ஒரு பரிசை கொடுக்கிறதாய் வேதத்தில் ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்துக்குள்ளே நம்ம முயற்சி எடுத்து நாம் ஜெயித்தவர்களாய் எல்லாவற்றிலும் தப்பி அவருக்கு முன்னே நிற்கக்கூடிய பாத்திரங்களாய் எண்ணப்படுவதற்கு நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று லூக்கா 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்போ ரொம்ப தெளிவாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், ஜெயிக்கக்கூடியவர்களாய் தான் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அந்த ஜெயிப்பதற்கு நாம் முயற்சிகள் எடுத்துக்கொண்டு தான் இருக்க வேண்டும். பாவத்தை விட்டு விலகி ஓடி நீதியாய் வாழ்வதற்கு, நேர்மையாய் நடப்பதற்கு, நாம் எவ்வளோ நேர்மையாக நடக்க நாம் முயற்சி எடுக்கிறோமோ அவ்வளவாய் நமக்கு விரோதமான கண்ணிகள் வைக்கப்படும். பலவிதமான சோதனைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். பலவிதமான இக்கட்டான நிலைமை நாம் தேடி போகவில்லை ஆனாலும் அதுவாய் தேடி நம்மை வரும். அப்படி வரும்பொழுது நாம் அதை விட்டு விலகி ஓடுகிறோமா, இல்லை அதே இடத்துல நின்று அதுக்கு உட்படுகிறோமா என்பதை தேவன் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அப்போ ஆவி ஆத்துமா சரீரத்தில் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால்தான் நித்திய ஜீவனை நாம் சுதந்தரிக்க முடியும். நான் திரும்ப ஒரு ஊழியக்காரனாய் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு ஆவியானவரின் பலத்தோடு தான் இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். சில வெளிய ஊழியங்களுக்கெல்லாம் கடந்து போய் வந்ததுனால தண்ணீர் மாற்றங்கள், உணவு காரியங்கள் மாற்றத்தில் சரீரங்கள் பலவீனம் ஏற்பட்டாலும் அது நடுவில் வந்து எப்படியாகிலும் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன்.
தெளிவாய் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரமானதல்ல. எப்போ வேணாலும் அழைப்பின் சத்தம் வரும். அந்த நாளில் நாம் தேவனுக்கு முன்பதாய் நீதியாய் வாழ்ந்திருக்கிறோமா என்பதை தான் தேவன் பார்ப்பார். மனம் திரும்புவதற்கு இப்போ கூட ஆண்டவர் நமக்கு வாய்ப்பை தரார். அந்த மனம் திரும்புவதற்கான வாய்ப்பை பயன்படுத்தி மனம் திரும்புகிறாயா என்பதை தான் தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்த முதல் பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும் போதும் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. அப்போ மனம் திரும்பினால்தான் இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியும் என்பதை ரொம்ப துல்லியமாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு பாவம் செய்த அத்தனை பேரும், பாவத்தில் மூழ்கி கிடந்த அத்தனை பேரும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவர்கள் பாவம் செய்து இயேசுனிடத்தை தேடி வந்தபோது ஆண்டவர் சொன்ன விஷயம், இனி பாவம் செய்யாதே போ. அப்படியானால் பாவம் செய்யக்கூடாது என்று தான் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. பாவம் என்பது தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள், அநீதியான காரியங்கள். இது உலகத்தில் பெருகி கொண்டு வருகிறது. உலகத்தில் பாவமும் அநீதியும் அக்கிரமமும் துணிகரமும் பெருகி வருகிறது. அதுவும் எப்பொழுது இந்த இன்டர்நெட் காரியங்கள் அதிகரித்ததோ, நல்லதுக்காக 1% பயன்படுத்தினால் 99% தீமையான காரியங்களுக்கு தான் அவைகள் பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். காரணம், சாத்தானுக்கு தெரியும் உன் ஆத்மா ரொம்ப முக்கியமானது. அந்த முக்கியமுள்ள ஆத்மாவை அவன் கொள்ளடிக்க வேண்டுமானால், திருட வேண்டுமானால், நீ தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்ய வேண்டும். அந்த தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை தான் சாத்தான் கொண்டு வந்து பல விதத்தில் உங்களை சோதித்து கொண்டே இருப்பான். நீங்கள் அதுக்கு உட்படுவீர்களானால் நீங்கள் நிச்சயமாக இந்த நித்திய ஜீவனை இழந்து போவீர்கள். ஆனால் அதை தாண்டி தேவனை நம்பி தேவனை விசுவாசித்து அவர் கண்கள் என்னை பார்க்கிறது என்ற உணர்வோடு கூட இந்த உலகத்தில் வாழ உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால், இந்த உலகத்திலும் தேவன் நடத்துவார். இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பும் நித்திய காலமாய் அவரோடு கூட சஞ்சரிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். எல்லா சாத்தானின் திட்டங்களுக்கும் அவர் நம்மை விலகி காப்பார். அதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தில் நாம் ஜெபிக்கணும் என்பது தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கணும். நம்ம ஆத்மா எப்பொழுதும், நம்ம ஆவி ஆத்மா சரீரம் எப்பொழுதும் அவரோடு கூட இணைந்து வாழுகிற ஒரு பயணத்தில் நாம் கடந்து போக வேண்டும். அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தவறு செய்தால் கூட பரவாயில்ல, அப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மனம் திரும்பி வாழ்ந்து நீதியும் நேர்மையை பற்றி கொள்வீர்களானால்தான் இந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க முடியும் என்பதை துல்லியமாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் தேவன் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன் இந்த நித்தியத்தை குறித்து தொடர்ந்து ஆவியானவர் பேச வைக்கிறாருன்னா, நம்ம கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நாட்களுக்கான எல்லா அறிகுறிகளும் நம்முடைய காலங்களில் நிறைவேறி வருகிறது. இன்னும் வரும் நாட்களிலே ரொம்ப கொடுமையான காரியங்களுக்குள்ள கடந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் நமக்கு நேரிட போகிறது. அப்படி நேரிடும் போது இந்த உலக வாழ்க்கையை நாம் இழந்து போனாலும், இழந்த அடுத்த நொடிய ஒரு வேளை எக்கால சத்தம் லேட் ஆகும்னு சொன்னால் பரதேசியில் நிற்கக்கூடியவர்களாய் நாம் நிற்க வேண்டும். அப்படி இல்லை, எக்கால சத்தம் மூதப்படமானால் நாம் மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படக்கூடியவர்களாய் தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அப்படி நாம் வாழும் போது தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இரக்கமும் கிருபையும் தயவும் விளங்க பண்ணி தொடர்ந்து நம்மை வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல சொல்கிறார் பாருங்கள், 4ஆம் வசனம், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Behold, all souls are mine, the souls of the Father as well as the souls of the Son is mine என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. The soul who sins shall die. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். நம்ம இயேசு சொல்லும்போது சொன்னார், பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் என்பது நித்திய மரணம். நீ அந்த ஆக்கினி தீர்ப்பில் போய் வாழ்வது, அந்த அக்கினி கடலில் தள்ளப்படுவது, அங்கே நெருப்புகள் எரிந்தோ அந்த புழுக்கள் எல்லாம் அழியாது இருக்கும்.
இரவும் பகலும் அந்த இடத்துல உபத்திரவப்பட்டு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை. மரணம் வராது. அதுதான் நித்திய முடிவு. நித்திய காலமாய் அங்கதான் உன் ஆத்துமாய் வாழும். இன்னைக்கு உலகத்தில் உள்ள எத்தனையோ ஆத்துமாக்கள் கதறிக்கொண்டிருக்கிறதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். இயேசுவை அல்லாமல் மறுதலித்து கேள்விப்பட்டாலும் கேள்விப்படாதது போல சொந்த இஷ்டமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் அந்த இடத்துல அந்த அழிவுக்குள்ள போகுவார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் தான் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. எதிர்க்கக்கூடியவர்கள் கூட ஆண்டவர் நிறைய பேரை சந்தித்து தேவன் மாற்றி வருகிறார். அது அவருக்குரியது. சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. இந்த காரியங்களை சொல்ல வேண்டியது எங்கள் மேலே விழுந்த கடமை. ஆண்டவர் அதுக்கு தான் உணர்த்துகிறார். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு வழங்குவதற்கு காரணம் எங்கள் விருப்பத்தையும் எப்படி ஆகிலும் உங்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு கிடையாது. உங்கள் ஆத்துமா அந்த பிழைப்புக்குள்ளே வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இவைகள் போதிக்கப்படுகிறது. எனவே இவைகளை முக்கியமாய் கொண்டு தேவ சமூகத்தில் நீங்கள் அர்ப்பணித்து நடப்பீர்களானால் நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்து முடிப்பதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். இயேசுதான் நமக்கு வழியும், இயேசுதான் நமக்கு சத்தியமும், இயேசுதான் நமக்கு ஜீவனமாய் இருக்கிறார். இந்த இயேசுவை இல்லாமல் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நிச்சயமாக பிரவேசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவத்தோட தொடர்ந்து தேவனை நோக்கி பயணம் செய்து முன்னேறி கடந்து போகக்கூடியவர்களை நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். தீமையெல்லாம் விட்டு விலகி நன்மையை தரித்து கொண்டு தேவனுக்கு ஏற்ற ஒரு செயலில் இந்த உலகத்தில் வாழும்போது ஆண்டவர் தம்முடைய மகிமையும் பிரசன்னத்தையும் நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். எல்லா குறைகளையும் அவர் நிறைவாக்குவார். எல்லா சத்துருவின் திட்டங்களுக்கும் அவர் நம்மை விலகி காப்பார். அற்புதமான பாதையில நம்மை அவர் வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அப்போ இன்னைக்கு உலகத்தில் பயங்கரமான பாவம் இல்லை, பயங்கரமான சூழ்நிலைக்குள்ள நாம் கடந்து போகிறோம். நாம் இருதயத்தை கரப்படுத்தக்கூடிய அளவுக்கு நிறைய சம்பவங்கள் சமூக வலைத்தளங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த மாம்சம் இச்சைக்கும், இந்த மாம்சத்தை குறித்து நிறைய விரும்பும். ஆனால் இந்த மாம்சம் மண்ணுக்கு திரும்பும். அதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். ஆவி தேவனிடத்தில் திரும்பும். உன் ஆத்துமா நியாய தீர்ப்பில் நிற்கும். அப்போ இந்த மாம்சம் செய்த காரியங்களுக்காக உன் ஆத்மாவை கொண்டு போய் அந்த அக்கினி கடலிலே நித்தியமாய் வாழ வைக்க போகிறீர்களா? யோசியுங்கள். உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற ஆத்மா தேவ சமூகத்துக்கு கடந்து போய் தேவனோடு கூட நித்தியமாய் இளைப்பாற வேண்டுமானால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் காண்பிக்கிற வழியில் நாம் நடக்கும் போது தான் அவர் நம்மை பலப்படுத்துவார். எல்லா தீமைக்கும் அவர் தான் நம்மை விலகி காப்பார். ஆகையால் தான் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. வேறு எந்த நோக்கத்தோடு கூட இல்லை. இந்த உலகத்தில் எத்தனை பேரை சம்பாதித்து நாம் சபையில் வைத்திருக்கிறோம், எத்தனை பேரை சம்பாதித்து கிறிஸ்தவர்களாய் மாற்றுகிறோம் என்பதெல்லாம் முக்கியமல்ல. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களும் கூட கிறிஸ்துவை போல வாழ்கிறார்களா என்பதை யோசித்து பாருங்கள். மனுஷன் பார்க்கிற விதமாய் தேவன் பார்க்க மாட்டார். எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒவ்வொன்றையும் கவனிப்பார். அவர் எப்படி தூங்காமல் உறங்காமல் பாதுகாக்கிறாரோ அதே போல தூங்காமல் உறங்காமல் நாம் என்ன செய்கிறோம் என்பதை அவர் கண்ணோக்கி கொண்டே இருக்கிறார். அவருக்கு மறைந்து இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லையே. எல்லாமே அவருக்கு முன்பதாய் வெளிரங்கமாகவும் நிர்வாணமாய் இருக்கிறது என்பது வேதத்தில் நமக்கு துல்லியமாய் சொல்லப்பட்ட சத்தியம். அப்போ வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற சத்தியத்தின்படி நாம் வாழ்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்து வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். தீமைக்கெல்லாம் விலகி அவர்தான் நம்மை பாதுகாப்பார். நம்ம இந்த உலகத்தில் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பது முக்கியமல்ல. ஒரு வேளை அது உலகத்துக்கு பெரிதாக இருக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட எது இருந்தாலும் இல்லாகட்டாலும் நீதி இருக்குதா, நேர்மை இருக்கிறதா என்பதை தேவன் கவனித்து கொண்டே இருக்கிறார். சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், இளையவனை குப்பையிலிருந்து உயர்த்தி விடுகிறார். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவனை அநேக காரியத்தில் அதிகாரியை மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார்.
அப்போ இந்த உலகத்தில் நாம் நீதியாய் உண்மையாய் நேர்மையாய் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணி கடைசி பரியந்தம் நம்மோடு கூட இருந்து வழிநடத்துவதற்கு இயேசு ஒருவர் தான் உண்மை உள்ளவர். அப்போ இந்த உலக வாழ்க்கையை ரொம்ப முக்கியப்படுத்தாதபடி நாம் நிர்ணயிக்க நாள் வரைக்கும், இல்லை நம்ம வாழ்க்கை நிர்ணயிக்கப்பட்ட நாள் வரைக்கும் நாம் நீதியை பின்பற்றி, இயேசு காண்பித்த வழியை பின்பற்றி, வேதத்தில் அவர் சொல்லியிருக்கிற காரியங்களை கைக்கொண்டு இரவும் பகலும் தியானித்து அதன்படியே நடக்க நம்மை நாமே அர்ப்பணிப்போம். உலகத்தில் உள்ளவர்கள் நம்மை பரியாசம் பண்ணலாம், உலகத்தில் உள்ளவர்கள் நம்மை சற்று வித்தியாசமாய் பேசலாம். ஆனால் நாம் நீதியை பின்பற்றுவதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். நீதியான இயேசுவை பின்பற்றுவதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். அப்படி நாம் இந்த உலகத்தில் வாழும் போது தான் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்பதை ரொம்ப துல்லியமாய் தெளிவாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆத்துமாக்கள் எனக்குரியது, தகப்பனின் ஆத்துமாவும் எனக்குரியது, பிள்ளைகளுடைய ஆத்துமாக்களும் எனக்குரியது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். But if a man is just, he does what is lawful and right. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க பாருங்க, the soul who sins shall die. 4ஆம் வசனத்திலே தான். 5ஆம் வசனம் சொல்லுது, but if a man is just and does what is lawful and right, if he has not eaten on the mountains, nor lift up his eyes to the idols of the house of Israel, nor defile his neighbor's wife, nor approach a woman during her impurity, if he has not oppressed anyone, but has restored to the debtors, is pledged, has robbed no one by violence, but has given his bread to the hunger, and covered the naked with clothing, if he has not extorted unsure, nor taken any increase, but has withdrawn his hands from iniquity, and executed true judgment between man and man, but he has walked in my statutes and keep my judgment faithfully, he is just, he shall surely live, says the Lord. இந்த உலக வாழ்க்கையில் மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்துமா நித்தியத்தில் நிச்சயமாய் வாழ்ந்திருக்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஆத்துமாவை கொண்டு போய் அங்கே சேர்க்க வேண்டிய கடமை இந்த மாம்சத்துக்கு இருக்கிறது. இந்த மாம்சம் தவறு செஞ்சு கொண்டே இருக்குமானால் அந்த நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. அதான் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், உன் கண்ணே இடரலாக இருந்தால் பிடிங்கிரு, உன் கை இடரலாக இருந்தால் வெட்டிரு, உன் கண் ஒரு அவயவம் உன் சரீரத்தில் அது இழந்தாலும் நீ பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்ப. உன் கை தொடர்ந்து தவறு செஞ்சுட்டே இருக்குன்னா அதை வெட்டிட்டாலும், அது ஒரு வேளை இந்த உலகத்தில் நீ கை இல்லாத வாழ்ந்தாலும் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்ப. அதுக்கு ஏற்ற மாதிரி உன் வாழ்க்கை அர்ப்பணித்துக்கொள். அப்படின்னா நம்முடைய பார்வை தெளிவாக இருக்கணும், நம்ம செய்கிற காரியங்கள் தெளிவாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ இன்னைக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறோமா? ஒருவேளை கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. நம்முடைய உயிர் எப்போ வேணாலும் பிரியலாம், எக்கால சத்தம் எப்போ வேணாலும் கேட்கலாம். இது 2 காரியம் நேரிடும் போது உன் ஆத்மா மீட்கப்பட வேண்டுமானால் நீ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு தான் இருக்க வேண்டும். அந்த இரத்தத்தினால் கழுவப்படும் போது தான் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற முடியும். பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றால்தான் நீ தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியும் என்பதை தெளிவாய் அறிந்து கொள்ளுங்கள். ஆகையால் தான் தொடர்ந்து இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கப்படுகிறது. பலவிதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை நடுவில் தொடர்ந்து வழங்குவதற்கு தேவன் உதவி செய்கிறார். எனவே இந்த நாளில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள். அவர் பொறுப்பெடுத்து தெளிந்த பாதையில் நம்மை வழிநடத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். எல்லா தீமைக்கும் நாசமோசங்களுக்கு விலகி காத்து அவரே வழிநடத்துவார். வசனத்தின்படி நடங்கள். நாம் தேவனுக்குரியவர்கள், தேவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கை, இயேசு சொல்லுகிற மாதிரி அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை. யாரும் கணக்கு கேட்கனாலும் கர்த்தர் கேட்பார். நான் பேசி கொண்டிருக்கிறேன், நான் என்ன செய்தேன்னு கர்த்தர் கேட்பார். கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் என்ன செய்து வருகிறீர்கள் என்று கர்த்தர் கேட்பார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு மாத்திரம் இல்லை, எனக்கு கூட. என் ஆண்டவர் என்னையும் பார்த்து சொல்கிறார்ல, உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி
உன் சொந்த ஆஸ்துமாவை நஷ்டப்படுத்தி கொண்டால் உனக்கு லாபம் என்னப்பா? எல்லாரையும் நல்ல வழியில் நடக்க சொல்லிட்டு நீயே தீமையான வழியில் நடந்து கொண்டு இருந்தால் உனக்கு லாபம் என்னப்பா அப்படின்னு என்னை பார்த்தும் கேட்குறாரு. அப்போது நேர்த்தியாய், நீதியாய், உண்மையாய், நேர்மையாக நடப்பதுக்கு நாம் ஒப்புக் கொடுக்கணும். பல நேரத்தில் அது நிமித்தமாய் பலரை இழந்து போகிற சூழ்நிலை ஏற்படும். அவைகளை இழந்தாலும் பரவாயில்ல, ஐயோ கண்ணே இழந்தாலும் பரவாயில்ல, கையை இழந்தாலும் பரவாயில்ல, நீ பரலோக ராஜ்யம் பிரவேசின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது அதில் ரொம்ப தெளிவாய் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்கணும். தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதுக்கு ஒப்புக் கொடுக்கணும். வேட நிறைய கண்ணி வச்சாலும் அவர் நம்மை தப்புவிப்பதுக்கு அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தப்புவோம், தேவனோடு கூட இணைக்கப்படுகிற பாத்திரமாக அர்ப்பணிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். இந்த வசனத்தை மையம் கொண்டு கொஞ்சம் சில காரியங்களை உங்களோடு கூட பேசுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். சரீரம் பலவீனம்தான், பலவிதமான சூழ்நிலையில் கடந்து போக வேண்டிய காரியங்கள், நிறைய வேலையை கவனிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலும் அது நடுவில் தேவனுடைய வசனத்தை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எத்தனை பேர் பார்க்குறீங்க என்பது எனக்கு முக்கியமல்ல, ஆனால் இந்த செய்தியை அறிவிப்பது எனக்கு முக்கியம். நோவாவின் நாட்களில் அவர் இரவும் பகலும் பிரசங்கம் பண்ணினார். 100 வருஷத்துக்கு மேலே பிரசங்கம் பண்ணினார். ஒருத்தரும் மனம் திரும்பலை. ஆனால் அவர் சொன்னதை சொல்லி கொண்டு தான் இருந்தார். ஆகையால் மனம் திரும்புவது உங்ககிட்ட இருக்குது, சொல்ல வேண்டியது எங்ககிட்ட இருக்குது. நான் என் கடமையை நிறைவேற்றுறேன், நீங்கள் மனம் திரும்பி உங்கள் கடமையை நிறைவேற்றுங்கள். தேவனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற வரையும் கர்த்தர் தேவைகளை சந்தித்து நடத்துவார். இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட அந்த நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது அவரோடு இணைந்து நித்தியமாய் வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். எனவே மீதியான காரியங்களை அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயமாக ஆண்டவர் தம்முடைய இரக்கங்களின் கிருபைகள் நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவனோடு கூட இணைந்திருங்கள். இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க, அவங்களும் பார்க்கட்டும். வசனத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். நீதியாக நேர்மையாக நடக்க ஒப்புக் கொடுங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிற வரை இப்போது நான் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.